சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் லீக் போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் குவித்தது. அதிரடியாக ஆடிய சஞ்சு சாம்சன் 48 ரன்களும், டிவால் பிரேவிஸ் 41 ரன்களும் சேர்த்தனர். குறிப்பாக இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே 17 பந்துகளில் 38 ரன்கள் குவித்து அசத்தினார். பின்னர் 193 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா அணி சிஎஸ்கே வீரர்களின் துல்லியமான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. இறுதியில் கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மேலும் தோல்வியும் அடைந்தது. இந்த அபார வெற்றியின் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளில் 2 வெற்றி 3 தோல்விகளுடன் 4 புள்ளிகளை பெற்றுள்ளன. சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியது. இதன் மூலம் 2 புள்ளிகளுடன் இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கொல்கத்தா அணி 5 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு புள்ளியுடன் கடைசி இடத்தில் நீடிக்கிறது. அடுத்தடுத்த போட்டிகளில் 15 ஓவர்களில் வெற்றி அல்லது 40 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றால் நெட் ரன் ரேட் 0.600 அதிகமாக செல்ல வாய்ப்புள்ளது. இது நடந்தால் சிஎஸ்கே அணி 4வது இடத்திற்கு முன்னேற முடியும். KKR அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடும் அளவிற்கு தோனி முழு பிட்னஸ் உடன் இருந்தும் வெற்றி பெற்ற பேட்டிங் வரிசையை மாற்ற வேண்டாம் என்ற நோக்கில் இப்போட்டியில் விளையாட தோனி மறுத்துவிட்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் தோனி ரெகுலராக விளையாடுவார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த ஆண்டு தொடர் தோல்வியை சிஎஸ்கே அணி தழுவிய நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சிஎஸ்கே அணி தொடர்ந்து 2 போட்டிகளில் வெற்றி பெற்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது.